मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्ममोहगृहीताङ्गं मामुत्तरभवार्णवात्। நம்ம எல்லாரும் அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, லோகக்ஷேமார்த்தமாக நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின் என்ற உணர்வோடு ஸ்ரீமத் பாகவதம் சாக்ஷாத் கிருஷ்ணன் கிரந்த ரூபமாக அவதரித்தது. இதுதான் பகவான் அவதரித்தது தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற உணர்வோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். as usual பொறுப்பு துறப்பு. திஸ் இஸ் நாட் அன் உபன்யாசம், திஸ் இஸ் நாட் அ காலக்ஷேபம், திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம். இது ஒரு சத்சங்கம். அனுதினம் பாகவதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தை அத்தியாயமாக வாசிச்சுட்டு வரோம். வைகாசி அனுஷம் அன்னைக்கு இதை நம்ம ஆரம்பித்தோம். இன்னைக்கு நம்ம 10வது அத்தியாயம், முதல் ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பூர்வ கதை சங்கிரகம். எப்படி குருக்ஷேத்திர சண்டை முடிஞ்சு பகவான் குருக்ஷேத்திரத்தை எல்லாத்தையும் முடிச்சுண்டு ஹஸ்தினாபுரத்துலேருந்து திரும்பி தன்னோட சொந்த ஊருக்கான துவாரகைக்கு கிளம்பலாங்கிறச்சே எப்படி அர்ஜுனன் ஸ்துதி பண்ணுறான், உத்தர ஸ்துதி பண்ணுறா, குந்தி ஸ்துதி பண்ணுறா, நேத்திக்கு பீஷ்மர் எப்படி ஸ்துதி பண்ணார், எப்படி அவர் பீஷ்மர் எல்லா தர்மங்களையும் தர்மனுக்கு சொல்லி பரமபதிச்சார் அப்படிங்கிறத 9வது அத்தியாயத்தில் பார்த்தோம். திருப்பியும் பகவான் திரும்பி ஹஸ்தினாபுரத்துக்கு அவளோட சிறிது காலம் இருந்துட்டோ திருப்பியும் இன்னைக்கு 10வது அத்தியாயத்தில் திரும்பியும் துவாரகைக்கு கிளம்புவார். ஸோ அவர் கிளம்புறாரா இல்லையாங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். ஸோ 10வது அத்தியாயம், ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகைக்கு திரும்புதல். இப்போ கான்டெக்ஸ்ட் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சூதபாணிகர் நைமிஷாரண்யத்தில் கதை சொல்லிட்டு இருக்கார் இல்லையா. இப்போ சௌனகாதி மகரிஷிகள்லாம் கேட்குறா, அறநெறிகளின் வழி நிற்கும் தர்மபுத்திரர் தமக்கு சேர வேண்டிய அரசை கைப்பற்ற எண்ணிய அந்த ஆததாயினா எப்பேற்பட்ட பாவம் பண்ணவன்றதை பார்த்தோம். அந்த ஆததாயிகளான துரியோதனாதிகளை கொன்றதால் மனம் வருந்தினார். அதனால் அரச போகங்களில் சிறிதளவும் பற்று இல்லாமல் வைராகியத்துடன் இருந்த அந்த தர்மர் தன் தம்பிகளுடன் அரசாட்சி என்னும் மாபெரும் செயலை எவ்வாறு நடத்தினார் இல்லையா. அவருக்கு ஒரு சின்ன வியாகுலம் இருந்ததே, அது எப்படி அந்த ராஜ்யத்தை பரிபாலிச்சார் அப்படின்னு கேட்குறார். இப்போ சூதர் பதிலளிக்கிறார். நேத்திக்கு சொன்ன இது திருப்பியும் வரும் அதே ஒரு அனாலஜி. இரு மூங்கில்கள் உராய்வதால் உண்டாகும் நெருப்பு அந்த மூங்கிற் காட்டையே அழித்து விடுவது போல இந்த குரு வம்சத்தவர்களான பாண்டவர்கள் கௌரவர்களின் உட்பூசலினாலே அந்த குலமே அழிந்தது. ஆனால் உலகை காக்க பிறந்த ஸ்ரீ கிருஷ்ணன் பரீட்சித்து என்கின்ற இந்த குழந்தையான அந்த குரு வம்சத்துடைய வேரை காத்தார். அந்த வேரை காத்து மறுபடியும் அந்த குலத்தை தழைக்கச் செய்தார். தர்மபுத்திரரையும் அரசபீடத்திலே அமர்த்தினார். இந்த இரு செயல்களாலேயே ஸ்ரீ கிருஷ்ணனது மனம் நிறைவு பெற்றது. ஒன்று, அந்த குலத்தோட சந்தான பீஜம், அந்த வேர், அது பரீட்சித்து அதை உத்தரையோட கர்ப்பத்திலேருந்து காப்பாற்றினார். ரெண்டாவது, இவனை தர்மபுத்திரரை ராஜபீடத்தில் அமர்த்தினார். இதனால் அவருக்கு ஒரு நிறைவு. அவர் அவ குருவம்சத்தோட இது தழைக்கணும்னு பகவான் ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிளம்புறேன் இல்லையா. ஸோ அடுத்தது 3வது ஸ்லோகம். தர்மபுத்திரர் பீஷ்மரும் ஸ்ரீகிருஷ்ணனும் கூறிய அறிவுரைகளை கேட்டு நான் கர்த்தா என்கின்ற மயக்கம் நீங்கி உண்மை ஞானம் பெற்று தெளிந்து தன் சொல் மீறாத தம்பிகளுடன் ஸ்ரீ கிருஷ்ணனையே நம்பி கடல் சூழ்ந்த இவ்வையகத்தை தேவர்கோன் போல் பரிபாலித்தார். இது சூதபாணிகர் பதில் சொல்றார்.
அந்த முதல்ல சௌனகாதிகள் கேட்குறா எப்படி அவர் ஆட்சி பண்ணாருங்கிறதுக்கு அவர் சொல்கிறார், எப்படி 2 மூங்கிகள் உராஞ்சு ஒன்று கொண்டு அவ 2 சேர்ந்து நெருப்பு வச்சு அந்த காடே அழியிறது போல இந்த குரு வம்சத்தர்களான பாண்டவர்களும் கௌரவர்களும் அவளோட உட்பூசலினாலே இந்த குலம் அழிஞ்சுடுத்தோ. இருந்தாலும் பகவானுக்கு ஒரு நிறைவு, சந்தான பீஜமான பரீட்சித்தை காப்பாற்றிட்டார், தர்மரை ராஜபீடத்தில் உட்கார வச்சுட்டார். இது ஒரு பாயிண்ட்டு. 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்தில் தர்மரும் இந்த உபதேசங்கள்லாம் கேட்டார் இல்லையா, ஸ்ரீ பீஷ்மர்டேந்து உபதேசம்லாம் கேட்டு நான் கர்த்தா, அந்த கர்த்தத்துவ துக்கம்னு சொன்னோம் இல்லையா, நான் தான் எல்லாரையும் கொண்டுட்டேனோ, என்னால் தான் இந்த சண்டை நடந்ததோ, இந்த கர்த்தத்துவ துக்கம் அவர் ஒரு பாதி பீஷ்மர் அதை கிளியர் பண்ணிட்டார், அவரோட டவுட்ஸ் எல்லாம் அவரே தான் சொல்லிட்டார். ஏஷவை பகவான் சாக்ஷாத், நீ ஒன்றும் பண்ணலடா, எல்லாம் பகவானே பண்ணிவிட்டான், அவன் எல்லார் பல்லையும் பிடுங்கிவிட்டான், நீயா பண்ண இது, அவன் உங்களை நிமித்தமாக வச்சு இந்த மகாபாரதம் சண்டை போட்டிருக்கான், நீ ஒன்றுமே பண்ணலையேடா, உனக்கு எங்கேருந்து கர்த்தத்துவ துக்கம், நாம் பண்ணேன்னு பண்ணாதான் அந்த கர்மாவே நமக்கு ஓட்டும். இது பெரிய சீக்ரெட். நம்ம பண்ணுறோன்னா தான் இது நான் பண்ணலைப்பா, நான் பண்ணலை பகவான் பண்ணுறான்னா அப்போ அது க்ளீனாக இருக்கணும் நம்ம பண்ணுற காரியம். நம்ம ஒரு திருட்டு காரியத்தை பண்ணிவிட்டோ இது நான் பண்ணலைப்பா பகவான் பண்ணுறார், அவர் தடுத்துருக்கலாமே வேண்டான்னா அது இல்லை, பகவான் உனக்குன்னு ஒரு சுய புத்தி கொடுத்துருக்கார் இல்லையா. ஸோ நீ பகவான் செய்கிறார் என்கின்ற உணர்வோடு ஒரு காரியத்தை செய்தாயே ஆனால் அதில் இந்த கர்த்தத்துவ புத்தி வராது. ஸோ இங்கே இன் திஸ் கேஸ் பகவான் இஸ் வித் யூ. ஸோ he has already taken this thing, the control of everything. இவாளை ஒரு நிமித்தமாக வச்சுட்டு தான் இவர் பண்ணுறார். அதனால் இந்த கர்த்தத்துவம், நான் கர்த்தா அப்படிங்கிற மயக்கத்தை தர்மர்டேந்து எடுத்துட்டு இல்லைன்னா அவரால் ராஜ்யம் பரிபாலனை பண்ண முடியாது. தினம் உட்காந்து என்னால் தான் இந்த மாதிரி ஆச்சோ, என்னால் டிப்ரெஷன், தட் இஸ் வேர் யூ கோ இன் டு டிப்ரெஷன். எனிவே 4வது ஸ்லோகம். மேகம் மும்மாறி பொழிந்தது என்ன, தர்மரோட ஆட்சியில் இது இல்லையா, பூமி விரும்பிய செல்வங்களை கொடுத்தது, பால் சுரக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பாலை பெருக்கி கொட்டில்களை சேராக்கின, அப்படி ஒரு பால். தர்மருடைய ஆட்சியிலே நதிகள், கடல்கள், மலைகள், மரம் செடி கொடிகள் மற்றும் மூலிகை செடிகள் அனைத்தும் பருவத்துக்கேற்றவாறு நன்கு பலன் தந்தன. நம்ம பாரத நாடு இப்படி தான் செழிப்பாக இருந்தது. எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ன்னு சொல்கிறான் இல்லையா, ரொம்ப தப்பான வார்த்தை இது நம்ம கண்ட்ரியை. இது ரீஎமர்ஜிங், நம்ம நாடு தான் செழிப்பாக இருந்தது, அதனால தான் இங்கிலீஷ்காரன் நம்ம நாட்டை படையெடுத்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போனான் இல்லையா. அந்த மாதிரி அப்படி ஒரு செழிப்பான ஒரு தர்ம பூமி நம்ம நாடு, தர்மருடைய, இதனால தான் இதுக்கு பாரத நாடுன்னு பேர் இல்லையா இது. ஸோ அவா வம்சம் பரத குலத்தினால இது 3 பேர் சொல்லுவார். ரிஷபயோகீஸ்வரரோட புள்ள பரதர் ஆட்சி பண்ணதுனால பரத நாடு அப்படின்னு வந்ததுன்னு சொல்லுவா. துஷ்யந்தனோட புள்ள பரதநாண்டதுனால பரதநாடு அப்படின்னு சொல்லுவா. ராமரோட சகோதரன் பரதநாண்டதுனாலையும் பரதநாடு அப்படின்னு சொல்லுவா. ஸோ எந்த நீ புராணத்தை படிக்கிறியோ அந்த புராணத்தில் ஆக மொத்தம் ஒரு எல்லா பரதனுமே தர்மர் மாதிரி தான் ஆட்சி பண்ணிருக்கா இல்லையா. எனிவே தர்மருடைய ஆட்சியிலே நதிகள், கடல்கள், மலைகள், மரம் செடி கொடிகள் மற்றும் மூலிகை செடிகள் அனைத்தும் பருவத்துக்கு ஏற்றவாறு நன்கு பலன் தந்தன. தர்மர் அரசனாக இருந்த பொழுது மக்கள் அனைவரும் மிக்க நலத்துடன் வாழ்ந்தார்கள். மனத்தில் துக்கம் இல்லை, சீதோஷ்ணங்களில் உண்டாகும் நோய் நொடிகள் இல்லை. ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகமான துன்பங்கள் ஒருபோதும் உண்டாகவில்லை. தன் நண்பர்களான பாண்டவர்களின் மன வருத்தத்தை நீக்கவும், இது 7வது 8வது ஸ்லோகம் படிக்கிறேன் இப்போ. தன் நண்பர்களான பாண்டவர்களின் மன வருத்தத்தை நீக்கவும் தன் தங்கை சுபத்ரையின் மன மகிழ்ச்சிக்காகவும் அஸ்தினாபுரியிலே ஸ்ரீகிருஷ்ணன் சில மாதங்கள் தங்கினார். இத்தனை நாள் தங்கினது போதாது, இப்போ அவளுக்காக தங்கினார், இவாளுக்காக தங்கினார்னு இப்போ இவாளுக்காக அவ தங்க இருக்கேன், சுபத்ரைக்காக கொஞ்ச நாள் போனா போட்டு, சரி இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அஸ்தினாபுரத்தில் கிருஷ்ணன் சில மாதங்கள் தங்கினார். பின்னர் தர்மரை வணங்கி ஆசி பெற்று பீமன், அர்ஜுனன் இருவரையும் நெஞ்சார தழுவிக்கொண்டு நகுல சகாதேவர்களை வணங்கி அனைவரிடமும் விடை பெற்று தன் தேரிலே கிளம்பினார் அப்படின்னு இருக்கு.
கிளம்பினார். எல்லாமே நம்ம பார்க்கறதுலேருந்து நேத்திலேருந்து அப்போவே அவர் கிளம்பினார். அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன் வந்து சுதி பண்ணா, உத்தர சுதி பண்ணா, குந்தி சுதி பண்ணா, பீஷ்ம சுதி பண்ணார். இப்போவும் கிளம்பினார். இன்னும் கிளம்பல, கிளம்பிட்டார். ஆனால் எங்கே போயிட்டு இருக்கார் தெரியாது, அடியடியாக வச்சு போயிட்டு இருக்கார். சுபத்திரை, திரௌபதி, குந்தி, விராடன் மகள் உத்தரை, அபிமன்யோட மனைவி இல்லையா, காந்தாரி, திருதராஷ்டிரர், அவரோட மைந்தனான யுயுத்சு, கௌதம குலத்தவரான கிருபாச்சாரியார், நகுலர், சகாதேவன், பீமன், பாண்டவர்களின் ஆச்சாரியர் தௌமியர், இவ்வளோ பேர் தான் மிச்சம். எல்லாரையும் விரலை விட்டு எண்ணிடலாம். அந்த மகாபாரதம் சண்டை முடிச்சா விட்டு எல்லாரோட பேரையும் சொல்லிட்டாருங்க. சுற்றத்தார்கள்னு சொல்லலை, இவா தான்ப்பா இருக்கா, இவா பேரெல்லாம் சொல்லிட்டார். சத்தியவதி முதலிய பெண்களுடனும் சாரங்கபாணியான ஸ்ரீ கிருஷ்ணனது பிரிவை அவர்களால் தாளாது மூர்ச்சையுற்று தவித்தார்கள். அவளால் தாங்கிக்க முடியல இல்லையா. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கான், எவ்வளவு அந்யோன்யமாக இருந்திருக்கான் இல்லையா. அவள் அதாவது சக்கியபாவம், அவள் வந்து ஒரு இது ரொம்ப டீட்டெயிலாக போவான சௌலபியம் அதுக்கு. அப்படி ஒரு சௌலபியம். இந்த சௌலபியம் வந்து வேற யாருக்குமே கிடைக்காது. இது மாதிரி ஒரு சௌலபியம் வந்து கோபிகைகளுக்கு கிடைச்சிது. ஸோ எனிவே லெட் அஸ் நாட் டயக்ரஸ் ஹியர். அப்படி ஒரு சௌலபியத்தோடு ஒருத்தர் நம்மளோட இருந்துட்டார்னா, திடீர்னு ஊருக்கு போகிறாருன்னா, அந்த காலத்தில் என்ன செல்ஃபோனாக இருக்குது, அவள் குதிரையில் ஏறி எங்கேயோ இருக்குது, அந்த இல்லையா, துவாரகை வந்து குஜராத் கிட்டே இருக்குது, நம்ம அஸ்தினாபுரம் வந்து டெல்லி கிட்டக்க இருக்குது. நம்ம ட்ரெயினில் போனால் கூட 15 மணி நேரம் ஆகும் இப்போல்லாம். ஸோ சாதுக்களின் சேர்க்கையினாலே உலகியல் தலைகளை தகர்த்தெறிந்த அறிவாளி ஒருவன் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் பகவானது புகழை அந்த கீர்த்தனம் செய்வதை ஒருமுறை கேட்டாலே அவர் பகவானை விட்டு அகல மனம் விரும்பான். அந்த மாதிரி ஒருத்தான ஒரு தூரம் இதை கேட்டாலே, சாதுக்களின் சேர்க்கையினாலே உலகியல் தலைகளை தகர்த்தெறிந்த அறிவாளி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் பகவானின் புகழை ஒரு முறை கேட்டாலே அவரை விட்டு அகல மனம் விரும்பான். அப்படி இருக்கிறச்சே அந்த கிருஷ்ணனோடே இருந்து அவனை பார்த்து அவனை ஆலிங்கனம் பண்ணி அவனோட பேசி அவனோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அவனோட தினம் ராத்திரி படுத்துண்டு எப்படி அவளால் தாங்கிக்க முடியும்? திடீர்னு அவன் ஊரை நான் வந்து அவள் மனசெல்லாம் பறி கொடுத்துட்டா இல்லையா, ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அவர்கள் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வைத்த அன்பினாலே கட்டுண்டு மனம் அவர் பின்னே செல்ல கண்ணிமையாது அவரை பார்த்தவாறே அவரை சுற்றி சுற்றி வந்தார்கள். அதாவது ஐம்புலன்களும் ஸ்ரீ கிருஷ்ணனையே சார்ந்து நின்றன அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்கா. 14வது ஸ்லோகம். உறவினர்களை பிரியும் பொழுது அன்பின் மிகுதியினாலே கண்களிலே நீர் பெருகும். ஆனால் ஒருவர் புறப்படும் பொழுது அவ்வாறு கண்ணீர் பெருக்குவது நல்ல சகுனம் இல்லை என்பதால் பகவான் தங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்ட பொழுது அபசகுனம் கூடாது என்று பொங்கி வரும் கண்ணீரை அந்த பெண்கள் அடக்கி கொண்டார்கள். ஸோ பகவான் கிளம்புறார் தான் பார்த்துட்டு இருக்கோம். கிளம்புறார். அவர் புறப்படும் பொழுது மிருதங்கம், சங்கு, பேரி, வீணை, பணவம், கோமுகம், துந்துரி, ஆனகம், மணி, துந்துபி முதலிய வாத்தியங்கள் முழங்கின. அந்த குருவம்சத்து பெண்மணிகள் ஸ்ரீ கிருஷ்ணனை காண விரும்பி உப்பரிகளின் மேலிருந்து மாலை மேலே இதுலேருந்து பால்கனிலேருந்து அன்பும் வெட்கமும் கலந்த பார்வையோடு புன்னகைத்து அவன் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். ஸோ எல்லாரும் அவர் பிரிவை தாங்காத மாதிரி அந்த குரு தேசத்து பெண்கள், அந்த குரு வம்சத்து பெண்மணிகள் இருக்கா இல்லையா, அந்த ஊர் பெண்மணிகள், அவளும் வந்து வெட்கம் கலந்த பார்வையோடு புன்னகைத்து அவர் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். அன்பனான அர்ஜுனன் தன் மிக நெருங்கிய அன்பனான கண்ணனுக்கு முத்து மாலைகளினாலே அலங்கரிக்கப்பட்ட ரத்னமயமான அந்த தண்டுடைய வெண்கொற்ற கொடை, அந்த வெண்கொற்ற கொடையை கவித்தான். ஏன்னா அதை அவன் கொடுக்குறான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கொடுக்குறான் அவனுக்கு கிஃப்ட்டு, பார்ட்டிங் கிஃப்ட்டு. என்ன அவனுக்கு பகவானுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்க முடியுமா? ஏதோ அவளுக்கு தோணினதை, அவளுக்கு என்ன பிரியமான இது தோன்றதோ அதை வந்து அவள் கொடுக்குறான். அவனுக்கு என்ன வேணும் பாவம்? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அவ்வளவுதான் கேட்குறான் இல்லையா. அதனால் அவளுக்கு என்ன தோன்றதோ அதெல்லாம் கொடுக்குறா. ஸோ கிருஷ்ணர் தனியாக போல, அவரோட உத்தவர் போகிறார், அவரோட ஃப்ரெண்டு சாத்தியகி அவரோட போகிறார். ஸோ அழகான சாமரங்களை அவள் 2 பேரும் வீசுறாவர வழிநடுக புஷ்பம் மாறி பொழிய ஸ்ரீகிருஷ்ணன் பொலிவுடன் விளங்கினார். வேதமாகிய அந்த வேதம் ஓதிய அந்தணர்கள் அவர் மொழிந்த வீண் போகாத
அந்த சத்தியமான ஆசி மொழிகள் எங்கெங்கும் அங்கங்கே வேத கோஷம் கேட்கறது. பகவான் கிளம்பிட்டார், அங்கங்கே வேத கோஷம் கேட்கறது. அவை சகுணஸ்வரூபியான ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ஏற்றதாக அமைந்தன. நிர்குண ரூபரான அவருக்கு அது ஒத்ததாக இல்லையாயினும், அதாவது எப்படின்னா, பகவான் சகுணஸ்வரூபியான ஸ்ரீ வாசுதேவனுக்கு தகுந்தவைகள் அந்த வேத மந்திரங்கள், நிர்குணஸ்வரூபியான அந்த பகவானுக்கு தகுந்தவை அல்ல. இருந்தாலும் அந்த பிராமணர்களால் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் அங்கங்கு கேட்கப்பட்டன அப்படின்னு இந்த 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 ஸ்லோகத்தில் வருது. 19வது ஸ்லோகம். இப்போ 20வது ஸ்லோகம் இந்த கௌரவ குலத்து அந்த குரு வம்சத்து பெண்கள் சொன்னோம் இல்லையா, அந்த உத்தம ஸ்லோக சேதசாம் கௌரவேந்திர புரஸ்திரீனாம் அந்யோன்யம் சர்வசம்பிருதி மனோகரஹ சஞ்சல்ப ஆசீத்து. அந்த புண்ணிய புருஷனான ஸ்ரீ வாசுதேவனத்திலே, அந்த வாசுதேவன் இடத்திலே மனதை பறிகொடுத்த அந்த குரு தேசத்து பெண்கள் ஒருவருக்கொருவர் எல்லோர் செவிகளிலும் கேட்குமாறு அந்த இன்பத்தை கொடுக்கின்ற எல்லா வேதங்களிலும் மனதை கவரக்கூடியதமான ஒரு சுவாரஸ்யமான இது பண்ணுறா. அவள் ஒரு ஸ்துதி பண்ணுறா, எல்லார் காதலையும் விழறதான். அதாவது ஸ்ரீகிருஷ்ணனிடமே மனதை பறிகொடுத்த அந்த அஸ்தினாபுரத்து பெண்கள் ஒருவருக்கொருவர் கிருஷ்ணனை பற்றி பேசிக்கொண்டது. எல்லோருடைய மனத்தையும் செவியையும் அவை கவரக்கூடியதாக இருந்தது. செவிக்கும் மனதிற்கும் விருந்தாக இருந்தது. அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டே ஸ்துதி பண்ணுறான். இதையும் ஒரு ஸ்துதின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு விதமான பகவானை பற்றி ஸ்துதி தான். ஸோ அவள் என்ன சம்பாஷணை பண்ணிக்கிறா, அவள் என்ன ஸ்துதி பண்ணிக்கிறான்னு பார்ப்போம். 21வது ஸ்லோகம். பிரளய காலத்திலே அவள் சொல்கிறா, கிருஷ்ணனை பற்றி வர்ணிக்கிறார். பிரளய காலத்திலே உலகின் படைப்பிற்கு மூல காரணமான முக்குணங்கள் பகவானிடம் அடங்கியிருந்தன. இது நம்ம பார்த்தீங்களா, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஜீவன்கள் அனைத்தும் பகவானிடமே லயமடைந்திருந்தன. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு நித்திய பிரளயம், நைமிஷ்டீக பிரளயம், ஆத்தியந்தீக பிரளயம்னு, பிராகிருத பிரளயம்னு 4 விதமான பிரளயங்கள். இதை எப்படி நைமிஷ்டீக பிரளயம் வந்தது அப்படின்னா, பூஹு புவஹா சுவகாங்கிற லோகம் அழியும். திருப்பியும் எப்படி மொத்த பிரளயம் வந்தாலும் இந்த மொத்த பிரபஞ்சமே பகவானிடத்தில் போய் எல்லாம் அடைஞ்சிடும். அப்புறம் அந்த பிரளயத்தில், பிரளய ஜலத்தில் நம்ம ஆதிசேஷனான பகவான் ஆதிசேஷன் மேலே படுக்கையிலே படுத்து பள்ளி கொண்டிருப்பார். எல்லா உயிர்களும் சேத்தனம் அச்சேதனம், உயிருள்ளவை உயிரற்றவை, அறிவுள்ளவை அறிவற்றவை எல்லாம் அவர் மேலே ஒட்டின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பகவான் எப்படி திருப்பி படைப்பை உண்டாக்குகின்றார், அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஜீவன்கள் அனைத்தும் பகவானிடமே லயமடைந்திருந்தன. மகத்து முதலிய சக்திகள் எல்லாம் தங்களுக்கு காரணமான அவ்யக்தத்திலே மூல பிரகிருதியிலே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பிரளய காலத்தில் கூட நிகரற்ற தனது ஆத்மஸ்வரூபத்திலே இருந்த புராண புருஷன் நம் கிருஷ்ணன் தான். அது வேற யாரும் இல்லடா, அந்த ஆதிநாராயணன்னு நம்ம சொல்கிறோமே, இந்த பிரளய காலத்தில் மேலே ஜலத்தில் படுத்துன்னு இருப்பானே, அவன் தாண்டா இவன். அந்த வாசுதேவன் இவன் தான். அங்கங்கே அப்பப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிறா பாருங்க. இவாளும் சொல்கிறா, நம்ம யாரு, நம்ம ஆதி நாராயணன், ஆதி மூலமே ஆதி பீஜமேன்னு அந்த கஜேந்திர மோட்சத்தில் கூப்பிட்டுதே. இந்த பிரளய காலத்தில் எல்லாம் உலகமெல்லாம் போயாச்சு, சேத்தனம் நம்ம உயிர்கள் எல்லாம் போயாச்சு, எல்லாம் உடம்புல ஒட்டின்னு இருக்க. அந்த பிரளய ஜலத்து மேலே முதந்துண்டு ஒரே ஒத்தந்தான் இருக்கான், அந்த ஆதி நாராயணன், அது இவன் தான், அந்த கிருஷ்ணன் தாண்டா இவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இவா சொல்கிறா. 22வது ஸ்லோகம். பரமபுருஷனான கிருஷ்ணனே உருவம் அற்றும் பெயரில்லாத ஜீவாத்மாக்களுக்கும் பொருள்களுக்கும் உருவம் மற்றும் பெயர்களை தர எண்ணினார். ஏன்னா பகவானது சக்தி தத்துவமே பிரகிருதி என்பது, அதைத்தான் மாயை என்கிறோம். அந்த மாயையே ஜீவாத்மாக்களை மயங்க செய்வது, உலக தோற்றத்தை செய்ய பகவானை ஊக்குவிப்பதும் அதுவே. அந்த ஜீவாத்மாக்களை நெறிப்படுத்தவே வேதசாஸ்திரங்களையும் தோற்றுவித்தார். இது அடுத்தடுத்த லைன். எப்படி பகவான் பிரபஞ்சத்தை பஞ்சபூதங்களை கொண்டு படைக்கிறார் இல்லையா, பிரபஞ்சத்தை படைச்சா விட்டு போக்கிய பிரபஞ்சம் படைக்கிறார். இந்த இந்த உயிர்களுக்கெல்லாம் இந்த இவர் மேலே உடம்புல ஒட்டின்னு இருக்கு இல்லையா, சேத்தனம் அச்சேத்தனம், நமக்கும் கர்ணகலைபரங்களை கொடுத்து நமக்கெல்லாம் ஒரு உயிரை கொடுத்து திருப்பியும் பூலோகத்துக்கு அனுப்புகிறார். பூலோகத்துக்கு முதல்ல அனுப்புறச்சே அந்த பிரபஞ்சத்தை படைச்சி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி, அதுக்கப்புறம் அதை வாழ்க்கையை ஒழுங்காக நடத்துறதுக்கு அந்த வேதத்தை
வாழ்க்கை வழிமுறை கோட் ஆஃப் கான்டாக்ட் கொடுக்குறார் இல்லையா. ஸோ இதெல்லாம் இவர் தான் பண்ணுறார். அந்த வேத சாஸ்திரங்களையும் தோற்றுவித்தவர் இவரே. இவர் தான் பிரபஞ்சத்தை படைக்கின்றார். எப்படி அந்த மாயாசக்தியின் மூலமாக அந்த பஞ்சபூதங்களோட கலவையோடு இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்றார். அந்த வாசுதேவன் இவர்தான் அப்படிங்கிறது 22வது ஸ்லோகம். 23 புலன்களையும் பிராணனான மூச்சுக்காற்றையும் வெற்றி கொண்ட பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவடி கவலங்களையே பக்தி மேலிட்ட நிர்மலமான மனத்தினாலே தியானிக்கின்றார்கள். தோழியே, இந்த பகவான் தான் மன அழுக்கை நீக்குபவர் இல்லையா. இவரிடம் செலுத்தும் பக்தி ஒன்றுதான் மன அழுக்கை போக்கும் சிறந்த வழி. அப்பப்போ டெய்லி இந்த ஸ்லோகத்தை படிக்க படிக்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தினம் உடம்பு அழுக்க போக்குறதுக்கு சோப்பு போட்டு குளிக்கிறோம். மன அழுக்க போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அதான் சத் சங்கம். சத் சங்கம்னா என்ன? பகவானை பற்றி பேசுறது, பகவானை பற்றி மனதினாலோ வாக்கினாலோ செய்கையினாலோ நம்ம நினச்சிட்டே இருக்கிறது நம்ம மன அழுக்கை போக்குகின்றவர் இவர்தான் அப்படின்னு அவா சொல்கிறார். அடுத்தது 24வது ஸ்லோகம். தோழி, ஒரே இறைவனான ஸ்ரீ கிருஷ்ணனின் பெரும்புகழை வேதங்களும் மறைபொருள் நிறைந்த உபநிடதங்களும் மறைவான சொற்களாலே மாமுனிவர்களும் போற்றி இருக்கின்றார்கள். அவர் தன் விளையாட்டு போன்ற எளிய லீலையாக உலகத்தை படைக்கின்றார், காப்பாற்றுகின்றார், அழிக்கின்றார். ஆனால் இவற்றுடன் ஒட்டிக்கொள்வது இல்லை. இது ஒரு பெரிய தத்துவம். இது ஒரு பெரிய டாபிக் பை இட் செல்ஃப், ரைட்? வேதத்துக்கே மறைன்னு ஒரு பேர் இல்லையா. அது மறைச்சு மறைச்சு தான் சொல்லும், டைரக்டாக எதையும் சொல்லாது. மறை இல்லையா. வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்வா நம்ம சடகோப்பன் நம்மாழ்வார் இருக்கு இல்லையா. அந்த அந்த மாதிரி எல்லாத்தையுமே மறைச்சி தான் அது சொல்லும். இந்த பகவான் எப்படி இந்த உலகத்தை படைக்கின்றார், காக்கின்றார், அழிக்கின்றார். அதாவது மூணுமே அவர் தானே பண்ணுறார். சிருஷ்டி, ஸ்மிருதி, ஸ்திதி, சம்ஹாரம் மூணுத்தையும் நம்ம பகவான் தான் படைச்சாலும் அவர் இஸ் ஒன்லி அ விட்னஸ். அவர் அதில் போய் ஒட்டிக்கொள்வது இல்லை இல்லையா. அந்த பாயிண்ட்டை இங்கே க்ளீனாக இங்கே இவன் அடிக்கிறார். ஒவ்வொரு யுகத்திலும் அரசர்கள் தமோகுணம் மேலிட அறநெறி தவறி ஆட்சி புரிகின்ற பொழுது ஸ்ரீ கிருஷ்ணன் சத்வகுணம் மேலிடுவதற்காக பல திரு அவதாரங்களை செய்து ஐஸ்வர்யம், சத்தியம், ஆசிரம தர்மம், தயை, கீர்த்தி ஆகியவைகளை வெளிப்படுத்துகின்றார். ஸோ இந்த பிரபாவங்கள்லாம் பகவானுடைய பிரபாவங்கள்லாம் திருப்பி இந்த பாகவதமே பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்கிறது தானே இந்த பாகவதம். பகவானுடைய அவதாரங்களை பற்றி சொல்கிறது பாகவதம். ஸோ அதை ஒவ்வொருத்தர் மூலமாகவும் நம்ம கேட்குறோம். ஒவ்வொருத்தர் ஸ்துதி பண்ணுறச்சே, குந்தி ஸ்துதி பண்ணுறச்சே கொஞ்சம் சொல்லுவார், பீஷ்மர் ஸ்துதி பண்ணுறச்சே கொஞ்சம் சொல்லுவார், அர்ஜுனன் ஸ்துதி பண்ணுறதே கொஞ்சம் சொல்லுவார். திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே வரா. ஒவ்வொரு எப்பெல்லாம் தமோகுணம் ஜாஸ்தியாக இருக்கோ இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்சாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அவரே சொல்லிருக்கார், பகவான் உவாச்ச, நான் திரும்பி வருவேன். அதே தான் இவாளும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறார். சத்தியத்தை காத்தலே கடமை என்கின்ற தன்மை இல்லையா. அதுதான் அந்த ஒரு இது இங்கே எப்படி பகவான் ஒரு அவதாரம் எடுத்து திருவிளையாடல்கள்லாம் பண்ணுறார். 26வது ஸ்லோகம். ஆஹா, இந்த யது வம்சம் முதல்ல பகவானை புகழ்ந்தாச்சு, இதுக்கப்புறம் இந்த யது வம்சத்தையே புகழ் பாடுறா. புகழப்பட வேண்டியது. ஏனெனில் திருமகள் கேழ்வனான ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த வம்சத்தில் தானே பிறந்தார். அதனால் அந்த வம்சத்தை புகழறா. அதே போல் மதுவனம், இந்த பிருந்தாவனம் இருக்கே, அது மிகவும் புண்ணியமானது. ஏனெனில் புருஷோத்தமரான இவர் அங்குதானே ஆடிப்பாடி மகிழ்ந்தார். இந்த பிருந்தாவனத்தை பற்றி நம்ம முன்னாடியே சொன்னோம். ஒவ்வொரு யுகத்திலும் இல்லையா, எப்படி துருவன் அங்கே போய் தபஸ் பண்ணார், எப்படி அம்பரிஷி அந்த பிருந்தாவன துவாதசி அங்கே இருந்தார், எப்படி சத்ருகுணன் அங்கே பிருந்தாவனத்தில் ஆட்சி புரிந்தான். இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் சொன்னோம், பிருந்தாவன மகிமை சொல்கிறச்சே. அந்த மாதிரி இந்த நம்ம கிருஷ்ணன் எப்படி அங்கே ஓடி ஆடி விளையாடி ராசலீலையெல்லாம் பண்ணான், அதை நினச்சி பார்க்குறாய் வாழலாம். ஏன்னா அவன் 12 வயசுக்கு மேலே தான் இந்த ஊரை விட்டே வெளியில் வந்தார் இல்லையா. அதுக்கு முன்னாடி எல்லாமே இருந்ததெல்லாம் அந்த கோகுலமும் பிருந்தாவனம் தான். அதுக்கப்புறம் தான் மதுரா வந்தார், அதுக்கப்புறம் தான் துவாரகா வந்தார் இல்லையா. முதல்ல கோகுல லீலை, பிருந்தாவன லீலை, மதுரா லீலை, துவாரகா லீலை. ஸோ அதெல்லாம் இவ சொல்லி பார்க்குறா, ரீகால் பண்ணுறா. ஆஹா, என்ன பெரும் பேர்! துவாரகை
தேவலோகமே சிறந்தது என்கின்ற பெருமையை சிறுமையாக்கி இந்த நில உலகிற்கு புண்ணியத்தையும் புகழையும் பெற்றுத்தந்தது. ஏனெனில் துவாரகை மக்கள் தங்கள் நாயகனான ஸ்ரீ கிருஷ்ணனது கருணை நிறைந்த அருட்பார்வையையும் புன்னகையையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்களே. தேவர் உலகத்தில் இருப்பவர்களுக்கு இது கிட்டவில்லையே, இதுவல்லவோ ஆச்சரியம். வாட் அ ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த ரப்பிங் எல்போஸ் வித் கிருஷ்ணாங்கிற மாதிரி மாடு மேய்க்கும் இடைச்சிறுவர்கள்லாம் எப்படி கோபாலர்களோடு கோபாலனாக அந்த சக்கிய பாவத்திலே அப்படிப்பட்ட சௌலபியத்தோட கிருஷ்ணன் பூலோகத்தில் இருந்தார். பிரம்ம மோகனம்னு பார்ப்போம். இதை பார்த்து பிரம்மாவே வியந்து போயிடுவார். ஏன்னா தே கான்ட் ஜஸ்ட் லைக் தட் மூவ் வித் கிருஷ்ணா ஆர் பரமாத்மா இன் தேர் லோகம். ஸோ தே ஆல் ஹாவ் இண்டிபெண்ட் ஹவுசஸ். எப்படி இண்டிபெண்ட் லோகம்ஸ். நம்ம எப்படி ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறவா இன்னொரு ஃப்ளாட்டில் இருக்கிறவாளே யாருன்னு தெரிய மாட்டேங்கிறது. அப்படி வாழ்கின்ற இந்த காலத்திலே நம்ம எப்படி இருக்கோம்? 7 புவனங்களில் நம்ம இருக்கிறது பூஹு, அதுக்கப்புறம் பூவக, அப்புறம் சுவக, அதான் தேவலோகம், சொர்க்கம். ஸோ அதுக்கப்புறம் பூஹு புவக சுவக ஜனக தபக மகக சத்தியம். சத்தியம் தான் பிரம்மா இருக்கிறது. அதுக்கும் மேலே தான் எங்கேயோ ஸ்ரீ வைகுண்டம், திருப்பார்கடல், அதெல்லாம் மேலே இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ஜஸ்ட் லைக் தட் யூ கான் கோ அண்ட் சி பரபிரம்மம். நம்ம பார்த்தோம் ஒரு எபிசோடில், சனகாதிகளே போய் பர்மிஷன் வாங்கிட்டு துவாரபாலகாஸ் அவளை உள்ள விட மாட்டேன்வா, நீ கொஞ்சம் நீங்கள் யார் எல்லாம் கேள்வி கேட்பி, அதுக்கப்புறம் தான் அவள் சனகாதிகள் சாபம் கொடுத்துருவா அந்த துவாரபாலகாக்கு. அந்த மாதிரி இட் இஸ் ஒரு எம்டியை பார்க்கணுன்னாலே எவ்வளோ பேரை நம்ம தாஜா பண்ணி இதை பண்ணி பர்மிஷன் வாங்கி அவரோட இதை அப்பாயின்மெண்ட் வாங்கி ஸ்கெடியூலை பார்த்து எத்தனை செக்ரட்டரியெல்லாம் தாண்டி போனோம். ஸோ சாதாரண பூலோகத்தில் இருக்கிறவனுக்கே அந்த மாதிரி யூ கான் ஜஸ்ட் லைக் தட் ரப்பிங் எல்போஸ் வித் லார்ட் கிருஷ்ணா. சொர்க்கத்துலேயும் பண்ண முடியாது. தேவர்களுக்கே கிடைக்காத ஒரு இது துவாரகையில் இருக்கிறவாள் கிடச்சிருக்கு. பார்த்தியாவா எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கான்னு துவாரகையை பற்றி சொல்கிறா. 27, 28 ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அதர அமிர்தம். அடுத்த இன்டிமேட்டாக போயிட்டான். அதை பானம் செய்ய மிகவும் விரும்பி ஏங்கி நின்றவர்கள் கோபியர்கள். ஆனால் அதை அடிக்கடி பானம் செய்பவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனின் கரம் பற்றிய அவரது மனைவியர்கள் எண்மறை. அஷ்ட மகிஷிகள்னு சொல்லுவா இல்லையா? ருக்மணி, சத்யபாமா, காளிந்தி, சத்யா இல்லையா? இதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். இவாளுக்கு தான் என்ன பேர், இவா முன்பிறவியில் என்ன புண்ணியம் பண்ணாலோ, என்ன ஸ்நானம், என்ன விரதம், என்ன ஜப ஹோமங்கள், இதெல்லாம் எத்தனை பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி கிருஷ்ணனோட இவ்வளவு அந்யோன்யமாக அவருடைய அதர அமிர்தத்தை பானம் செய்யும். அவரோட அந்யோன்யமாக முதல்ல ஜஸ்ட்டு பி லைக் அ ஃப்ரெண்ட். இப்போ மோர் இன்டிமேட். இந்த மாதிரி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணிருக்கா இல்லையா? ருக்மணி, ஜாம்பவதி, நாக்னஜித்து அதெல்லாம் ரீகால் பண்ணுறாயவா. 29-30 ஸ்லோகத்தில் அவரவர்கள் சுயம்பரத்தின் போது மிக்க பலம் வாய்ந்த சிசுபாலன் முதலியவர்களை தன் பலத்தினாலே தோற்கடித்து வந்தார் நம் கண்ணன். மற்றுமுள்ள பெண்கள் 16,000 நரகாசுரனை வதைத்த பின் அழைத்து வரப்பட்டார்கள். பகவானோ வரிசையாக ஒரு ஈவெண்ட்டாக சொல்லிகிட்டே வரா. அதாவது இந்த அஷ்ட மகிழ்ச்சிகள் மற்றும் பகவான் திருக்கல்யாணம் பண்ணிக்கலை. யாரெல்லாம் விரதம் இருந்து, இப்போ ஆண்டாள் இல்லையா பூலோகத்திலேயே மானிடர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன்னு சொன்னா இல்லையா ஆண்டாள். எனக்கு மானிடருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பண்ணிண்டா அந்த ரங்கநாதனை தான் நான் பண்ணிக்கணும்னு சொல்லி பண்ணிண்டா. அதனால் எல்லாருமே காத்தியாயினி விரதம் இருந்து இவரே பர்த்தாவாக வரணும், இவரே பர்த்தாவாக வரணும்னா வந்தேன்னு பகவான் எல்லாரையும். இது உடல் ரீதியான கல்யாணம் இல்லை. இது என்ன, பகவான் நான் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தால் அப்படின்னு சொல்லுவார். ஒரு பிரம்மச்சாரி. உடல் ரீதியான ஒரு இது இல்லை. இது 16,100 பெண்களை விடுவித்து, எங்கே நம்ம நரகாசுரன்கிட்டேருந்து விடுவித்து 16,100 பேருக்கும் பர்த்தாவாக ஆயிடுவார். 16,100 கிருஷ்ணனாக மாறி 16,100 வீடுகளில் கொடுத்தனம் பண்ணிடுவார். அதை நாரதர் பார்த்துட்டு போகிறார்னு பாகவத்தில் இருக்குது. அவர் கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறாரான்னு. ஸோ இங்கே ஒரு இன்சிடெண்ட்டாக ரீகால் பண்ணுறா. எப்படி அஷ்ட மகிழ்ச்சிகளோடு அந்யோன்யமாக இருந்தார், அப்புறம் எப்படி 16,100 கன்னிகளை திருக்கல்யாணம் பண்ணிட்டார், அப்புறம் எப்படி இவ பாரிஜாதம் கேட்டா இல்லையா சத்யபாமா, பாரிஜாத மலர் கொண்டு வருவது போன்ற அந்த மாதிரி நம்ம லௌகீகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் கேட்பாள், எனக்கு அது ஓணும் இது ஓணுன்னு. அதெல்லாமும் அந்த இன்சிடெண்ட்லாமும் இருக்குது இல்லையா? எப்படி அவர்கள் மனதிற்கு இதமளித்து அதெல்லாமும் அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணார். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கார் அவர். ஸ்ரீ கிருஷ்ண பத்தினிகளாலே
பெண் குலமே மிக உயர்ந்து நின்றதல்லவோ, எப்பேற்பட்ட பெருமை. இப்போ தான் நம்ம விமென்ஸ் லிபரேஷன் அது இதுன்னெலாம் பேசுகிறோமே, அப்போவே அவர் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் அவரோட அஷ்ட மகிழ்ச்சிகளை அவளெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்கார் அவர் அப்படின்னு இவா பேசிக்கிறார். இந்த மாதிரி அந்த நகரத்து பெண்டீர்கள் இவ்வாறு புகழ்ந்து கூறும் சொற்களை கேட்டு கண்ணன் புன்முறுவலோடு கூடிய தனது கடாட்சத்தால் அவர்களை சிறப்பித்து சென்றார். கிளம்புறார். எல்லாரும் பிரேக் போட்டா இல்லையா? அர்ஜுனன் பிரேக் போட்டு, உத்தர பிரேக் போட்டு, குந்தி பிரேக் போட்டு, பீஷ்மர் பிரேக் போட்டு, இப்போ குருதேசத்து பெண்கள்லாம் பிரேக் போட்டு கடைசியில் அவளை அப்படியே கடாட்சம் பண்ணிவிட்டு, கண்ணாலேயே கடாட்சம் பண்ணிவிட்டு ஒரு புன்முறுவல் பூத்துட்டோ அங்கேருந்து கிளம்புறார். 31வது ஸ்லோகம். பகைவர்களால் கண்ணனுக்கு ஏதேனும் தீங்கு நேரிடுமோ என்று ஐயம் கொண்ட தர்மபுத்திரர் கண்ணனை காக்க தனது 4 வகை படைகளையும் கூட அனுப்புகிறார். இங்கே அவன் தனியாக போகிறானே, அவனுக்கு ஒரு 4 வகை படைகளையும் அவரோட கூட அனுப்புகிறார். பிறகு ஸ்ரீ கிருஷ்ணன் தன் பிரிவாற்றாமையால் வருந்தி வெகு தூரம் தன்னை தொடர்ந்து வரும் அன்பர்களான அந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாம் திரும்பி போக சொல்லிட்டு உத்தவர் முதலிய தன் நண்பர்களுடன் தன் நகரம் நோக்கி சென்றார். எல்லாரும் கூட வருவார் இல்லையா? இந்த ராமர் காட்டுக்கு போகிறச்சேயும் இப்படி தானே இல்லையா? எல்லாரும் கூட வருவா. அப்புறம் ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் அவர் யூ வில் ஆஸ்க் தம் டு கோ பேக். அந்த மாதிரி அவள்லாம் நீங்கள்லாம் போங்கோ, ஐ வில் கண்டினியூ மை ஜேர்னின்னு சொல்லிட்டு அவர் கண்டினியூ பண்ணுறார். இப்போ சூதபாணிகர் இந்த கதையை நமக்கு சொல்லின்னு இருக்கார். அவர் சௌனகரை பார்த்து சொல்கிறார், ஏ சௌனகரே, ஸ்ரீ கிருஷ்ணன் எந்தெந்த தேசம் வழியாக அங்கேருந்து வரார். நமக்கு டெல்லியில் இந்திரபிரஸ்தா மார்கன்னு பார்த்துருப்பேன் நீங்கள்லாம். அந்த இந்த ஈஸ்ட் டெல்லி டிரான்ஸ் யமுனா பக்கம் வந்தேன்னா இந்த சிஏ இன்ஸ்டியூட் அங்கே தான் இருக்கும். நான் சிஏ படித்தேன், அதனால் எனக்கு தெரியும். அந்த இந்திரபிரஸ்தா மார்கில் தான் அந்த சிஏ இன்ஸ்டியூட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த இந்திரபிரஸ்தா, அந்த மாதிரி இந்திரபிரஸ்தத்துலேருந்து கிளம்பி எந்தெந்த ஊர் வழியாக வராருன்னு சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் குரு, ஜாங்கலம், பாஞ்சாலம், யமுனை கரையில் உள்ள தேசங்கள் சூரசேனம், பிரம்மாவர்த்தம், குருக்ஷேத்திரம், மத்ஸ்யம், சரஸ்வதி நதிக்கரையிலே உள்ள பட்டணங்கள், ஜலமில்லாத மறுதேசங்கள், சௌவீரம், ஆபீரம் முதலிய தேசங்களை கடந்து ஆனர்த்த நகரை அடைந்தார். அப்படி அங்கே ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிறார். குதிரைகள் மிகவும் களைச்சு போயிருந்தது. அப்போது வழிநெடுகிலும் உள்ள மக்கள் அங்கங்கே அவரை உபச்சாரம் பண்ணுறான் நம்ம கிருஷ்ணனை. சூரியன் மேற்கு திசை அடைந்ததும், சூரியன் அஸ்தமிக்க போகிறது அன்னைக்கு, ரதத்திலேருந்து இறங்கி மாலை கடன்களை செய்தார். எல்லா இடத்துலையும் வரும். நம்ம ராமரும் கிருஷ்ணனும் மனுஷனாக பிறந்து நித்திய கர்மானுஷ்டானங்களை அவள் ஒருபோதும் கைவிட்டதில்லைங்கிறதுக்கு அங்கங்கே அவள் சொல்லுவாள். இதை சொல்லிகிட்டே இருப்பாள். இதெல்லாம் அவள் அவளோட மாலை கடன்களை நம்ம பண்ணுற மாதிரி அவளும் பண்ணாள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த 10வது அத்தியாயம் இதோட நிறைவு பெறுகிறது. நமக்கே தெரியும் எவ்வளவு தூரம்னு. டெல்லியிலேருந்து குஜராத் வரணும்னா, துவாரகா வரணும்னா இல்லையா, குவைட் அ பிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். அங்கங்கே நிறுத்தி இளைப்பாரி அங்கங்கே கிளம்பி ஒரு ஊராக கிளம்பி நாளைக்கு துவாரகா போய் சேர்ந்துருவார். 11வது அத்தியாயத்தில் துவாரகாவில் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு காத்திருக்கிறது. அவள் எத்தனை காலமாக அவள்லாம் அவனை பிரிஞ்சிருக்கா இல்லையா, நாளைக்கு அது அவருக்கு இருக்கிறது. யதக்ஷரபத பிருட்டம் மாத்ராஹீனம் துயத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச ந்யூனானி சாதி நிக்னானி சமஸ்வ புருஷோத்தம. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த.